மக்களே, இது வந்து நம்மளோட கார்டன் டூர் வீடியோ. நம்ம வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து 5 மணி பூ. நம்மக்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. இது நம்ம வீட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். இது நிறைய ஏரியா இதுக்கு தேவைப்படாது. இது கம்மியான இடம் போதும். ஸோ இது ஒரு 1.5 அடி ஆழத்தில் தான் நாங்கள் தோண்டி ஒரு தொட்டி மாதிரி ஒன்று கெட்டினோம். கெட்டி இதில் தான் ஃபஸ்ட்டு டேபிள் ரோசஸ் வச்சுருந்தோம். கலர் கலராக டேபிள் ரோஸ் நிறைய வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது எதனாலன்னு தெரில, ரொம்ப காஞ்சிருச்சு. இந்த 5 மணி பூவோட சீட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷிப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த எல்லோ மட்டும் 6 o'clock தான் அது விரியுது பூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் வித்தியாசம் தெரியும். இவங்க எல்லாருக்கும் நடுவில் ஒரு கிங் இருக்காரு. இந்த செடி பேர் ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூ செடி. இதில் ஒரு காயும் வரும். இது வந்து கண் திருஷ்டிக்காக இந்த இது நான் வளர்த்துட்டு வரோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். இந்த 5 மணி பூ பக்கத்தில் நந்தியாவட்டையும் இருக்குது நம்மகிட்ட. எங்கள் பாட்டி காலத்தில் உள்ள உரல் இது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து மண் போட்டு அதில் வந்து நான் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம். அழகாக ஒரு பெஞ்ச் போட்டு ஈவினிங் டைம் இதில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து கட்டி மூங்கில்னு சொல்கிறாங்க. இந்த பந்தலுக்கு போடுவாங்கல்ல, அந்த மூங்கில் வந்து இந்த மரத்துலேருந்து தான் கட் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து பியூர் ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு மரம். இதோட சவுண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது பியூர் ஆக்சிஜன் கொடுக்குறதுனால நான் வீட்டு வாசல் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். மூங்கில் பக்கத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருதாணி. என்னடா ஒரு பாவக்காய் முளைச்சிருக்கே மருதாணிலன்னு பார்க்காதீங்க, அதுலேயே பாவக்கொடியும் இருக்குது. நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பாவக்கொடி இருக்குது. இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடியும் இருக்குது. இது பொன்னாங்கண்ணி கீரை. அதே தொட்டியில் வந்து துளசியும் இருக்குது. கஷாயம் நம்ம வீட்டில் என்னைக்கு போடுறாங்களோ அன்றைக்கி இந்த துளசி இலையும் சேர்த்து கஷாயம் போடுவாங்க. இதுதான் நம்ம கார்டனோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரோம் அப்படின்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து சிமெண்ட் மட்டும் போட்டிருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது வைக்கிறோம், வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்கிறனால இதுதான் வந்து கார்டனோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க க்ரீப்பர் பேர் மார்னிங் பெல். இதில் ஆக்சுவலி 2 க்ரீப்பர் மிக்ஸ் ஆகி இருக்கும். மார்னிங் பெல் ஒன்று, பேசிஃப்ளோரா ஒன்று. பேசிஃப்ளோராவை நான் காட்டுறேன். ஸோ இந்த மார்னிங் பெல் தான் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வைக்கும் போது இனிஷியலாக உள்ள ஃபோட்டோவையும் நான் இதில் உங்களுக்கு மேலே காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் பேசிஃப்ளோரா. இந்த பேசிஃப்ளோரா வந்தோட வாசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் 2-3 கலர்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது. சீட்ஸ் யாருக்கிட்டையாவது இருக்குது அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன். இந்த பேசிஃப்ளோரா அண்ட் மார்னிங் பெல் பக்கத்தில் இன்னொரு புது க்ரீப்பர் வருது. அது பக்கத்தில் சங்கு புஷ்பம். இதில் நம்மக்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, ஒயிட்டு. ப்ளூலையே அடுக்கும் இருக்குது, சிங்கிள் பெட்டலும் இருக்குது. ஒயிட்லேயும் அடுக்கும் இருக்குது, சிங்கிள் பெட்டலும் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து ஒரு பாட்டில் கார்டு க்ரீப்பர். வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து வருது. அந்த எண்டுலேருந்து க்ரீப் ஆகி இங்கே வரைக்கும் வருது. இது நம்ம வீட்டில் வச்ச புங்கை மரம். இது நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக தான் இதை வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால இது நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸோட வாசலுக்கு நேராக தான் இதை வச்சுருக்கோம். இந்த மரம் தான் முதல்ல நம்ம வீட்டில் வச்ச மரம். ஏன் இதை வீட்டு வாசலுக்கு நேராக வைக்கணும்னு சொன்னாங்கன்னா, இதுலேருந்து வர்ற காற்று வந்து லங்ஸுக்கு ரொம்ப நல்லதான். அதே மாதிரி ஆஸ்மா இருக்கவங்களுக்கு வந்து புங்க மரத்து காற்று ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மரத்தை வந்து நாங்கள் வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் நாங்கள் இதை வச்சுருக்கோம். இப்போ நம்ம கார்டனுக்குள்ளே போகலாம். மார்னிங் பெல்லோட பந்தல். இங்கே ஒரு அழகான பேசிஃப்ளோரா இருக்குது பாருங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கார்டனில் சென்டரில் இருக்கிற இந்தியன் செரி ட்ரீ. இது வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ரூட் கொடுக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ட்ரீ வந்து நம்ம கார்டனுக்கு எவ்வளோ ஷேடோ கொடுக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு செரி பழம் பாருங்கள். இதில் வந்து ஒரு குரங்கு குட்டி நாங்கள் வளர்க்குறோம். அந்த குரங்கு குட்டி இப்போது நம்ம கேட்டால் பதிலெலாம் சொல்லும். அந்த குரங்கு குட்டி ஹலோ, என்ன பண்ணுறீங்க? மரம் ஏறிட்டு இருக்கீங்களா? நம்ம வச்ச மரம் வளர்ந்து அதில் நம்ம குழந்தை விளையாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீடெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மரம் நடுங்க. நம்ம இந்தியன் செரி ட்ரீக்கு கீழே நம்ம வந்து உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம். ஈவினிங் காஃபி டைமில் வந்து இங்கே தான் உட்காந்து நாங்கள் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ரிலாக்ஸிங் பிளேஸாக இருக்கும் இது. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள செடியிலேருந்து பார்க்கலாம். வாங்க நம்ம தோட்டத்தில் லாஸ்ட் செடி என்ன வச்சுக்கோன்னு பார்க்கலாம். கடைசியில் இருக்க செடி வந்து கருநொச்சி. இவர் 1.5 அடி இருந்தார் நாங்கள் வைக்கும்போது. இப்போ 8.5 அடிக்கு வளர்ந்துருக்காரு. இவரோட இலையை எடுத்து ஆவி பிடிச்சோன்னா அது ஃபேஸில் உள்ள நீர் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா, தலைவலி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலி மரம். இதில் இன்னொரு நெகட்டிவிட்டின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. என்ன நெகட்டிவிட்டிங்கன்னா, கருநொச்சிக்கு வந்து கருணாக பாம்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பண்ணதில்லை. இது வந்து நம்ம பிளேட் வச்சுருக்கிறது வந்து நம்ம நியூ அரைவல் இவர் தண்ணி குடிப்பாப்பில், இல்லை நம்ம லக்கி இங்கே வரும்போது அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. அடுத்து வந்து நம்ம தென்னை மரம் வச்சுருக்கோம். இவரும் கிட்டத்தட்ட ஒரு 7 feet கிட்டே வளர்ந்துட்டாப்புல. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கொடி இது. ஸோ இந்த கிரேப்ஸ் கொடி வந்து நிழல் வந்து ரூட்டுக்கு ரொம்ப தேவை, பட் அந்த க்ரீப்பர் வந்து சன்லைட்டில் இருக்கணும். ஸோ நம்ம தென்னை மரத்தை அதனால தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இவரோட ரூட் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆகி போகாது, அதனால தென்னை மரத்து பக்கத்தில் வைக்கிறனால எந்த வித இம்பேக்டும் இருக்காது. குட்டநாட்டை பக்கத்தில் பொகேனில்லா வச்சுருக்கோம். நம்ம வந்து காம்பவுண்ட் வால் பில்ட் பண்ணல, ஃபென்சிங் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபென்சிங்கை வந்து நம்ம வெளியேந்து பார்க்கும்போது க்ரீனரியாக காட்டணுங்கிறதுக்காக இயற்கை முறையில், அதாவது க்ரீப்பர்ஸ் நிறையா பிளான் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வுட் பிளாக்ஸ் வச்சு நம்ம கம்பி கட்டியிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அதில் வந்து மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொகேனில்லா. இது வந்து எல்லோ கலர் பொகேனில்லா. பொகேனில்லா வந்து நம்ம தென்னைக்கு நேராக பின்னாடி வச்சுருக்கோம். இது வந்து செவ்வந்தி, ரொம்ப நல்ல கலர். இது ஒரு மல்டி கலர், ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். அந்த பாட்டில் ஆக்சுவலி மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அந்த பாட்டில் தான் இதை நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரேரான செடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரோஸ். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ இது நானும் இப்போ தான் புதுசாக பார்த்தேன். பாட்டில் தான் இருக்குது. ஸோ இவரை வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week 10 daysக்குள்ளே இருக்கும். ஸோ இவர் வந்து 2 பாட்டில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ 2 பாட்டிலையுமே அவரோட கலரை பாருங்கள், அந்த பட்டோட கலரையும் அந்த ஃப்ளாரோட கலரையும் பாருங்கள், ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. ஸோ க்ரீன் கலர் ரோஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த கலருக்கு அது மாறிடுது, ஃபேட் ஆகிடுது. ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் க்ரீன் கலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிச்சிக்கொடி. இந்த பிச்சிக்கொடி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பாட்டில் தான் சென்னையில் நம்ம வளர்த்தோம். அங்கேருந்து தான் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய கொப்பு உடஞ்சிருந்துச்சு, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. இங்கே எங்களுக்கு நிறைய இடம் இருந்தனால அந்த தொட்டியில் இருக்க செடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தொட்டிக்கு கீழே அடிப்பகுதியை உடச்சி அப்படியே தோண்டி அந்த தொட்டியை சேர்த்து நாங்கள் உள்ளே வச்சுட்டோம். அவங்க க்ரீப் ஆகிறதுக்காக சவுக்கு கம்பை வச்சு பந்தல் செஞ்சு அதில் அவங்களே இப்போ நல்லா க்ரீப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொப்பெல்லாம் உடஞ்சிச்சில்ல, அந்த கொப்பை எல்லாத்தையும் எடுத்து அடுத்த சைடில் வந்து நாங்கள் நட்டிருந்தோம். அது வருமா வராதான்னு யோசித்தோம். பட் அவங்களும் ரொம்ப அழகாக க்ரீப் ஆகி அழகாக பூ பூத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது நம்ம பிச்சி கொடி பக்கத்தில். நம்ம வீட்டு சமையலுக்கு கத்திரிக்காய் இது வரைக்கும் நம்ம வெளியே வாங்கினதே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல இருக்குது நம்ம வீட்டிலையே. அதனால் நம்ம வந்து வெளியே கத்திரிக்காய் நம்ம வாங்குறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஹார்வெஸ்டிங் பண்ணுறது இப்போ, அதனால் சைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் இதே பிளான்ட்லேருந்து தான் நம்ம வந்து அந்த முட்டை கத்திரிக்காய் செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும், என்னோடய உள்ளங்கை சைஸுக்கு இருக்கும்.
இப்போ இவர் வந்து 3rd ஹார்வெஸ்ட்டுங்கனால இவர் இந்த சைஸில் இருக்கார். நான் உங்களுக்கு முன்னாடி காட்டின மாதிரி நம்ம வீட்டில் 2 தென்னை மரம் வச்சுருக்கோம். அது போக இங்கே ஒரு 5 தேங்காய் நம்ம வந்து பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதில் 5 பேருமே தழுத்து வந்திருக்காங்க. இது நம்மளோட ஃபார்ம் லேண்டுக்கு வந்து நம்ம மாற்றி வைக்க போகிறோம். நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வீடியோஸ் அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்புறமாட்டி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று கொடி பசலை, இன்னொன்று வந்து நார்மல் செடி பசலை. இது வந்து செடி பசலை, பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொடி பசலை வச்சுருந்தோம். அந்த கொடி பசலை வந்து அதோட ஹார்வெஸ்டிங் வீடியோ, அதை கோட்டுக்கு ஃபீட் பண்ணுற வீடியோ, இது எல்லாமே வந்து தனி லிங்க்கில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அதுலேருந்து வந்த சீட்ஸில் கொடி பசலை இங்கே வளர்ந்துருக்கு. இது வந்து அவரை கொடி, அழகாக ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சு வருது பாருங்கள். நம்ம தென்னை மரத்தில் க்ரீப் ஆகிருக்கு. நம்ம சமையல் பண்ணிவிட்டு அதோட விதைகள், அப்புறம் ஆனியனோட தோல், இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம்ல, அதுலேருந்து முளைச்சிருக்கு. இவருக்கு ப்ராப்பர் சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து திருநீற்று பச்சை இலை. இதில் வந்து தண்ணி தெளிக்கும் போதே, அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே இந்த இலையில தண்ணி படும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். அது ரொம்ப அருமையான வாசம். முருகருக்கு வந்து இது சாத்துவாங்க. பச்சிலை சாத்துறதுங்கிறது இதுவும் இந்த இலையும் சேர்த்து தான் சாத்துவாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். அதே மாதிரி தலைவலி இருக்குது, நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த இலையை லைட்டாக கசக்கி தலையில் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு தலைவலி அவ்வளோ சீக்கிரம் சரியாயிடும். அவ்வளோ மெடிக்கேட்டட் இலை இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கால் பூச்சி வந்து வெப்பு கட்டியிருக்கு. அவர் உள்ள அழகாக ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். இது வந்து ஒரு வெத்தலை கொடி. இது இப்போ தான் வந்து நாங்கள் நட்டியிருக்கோம். இதுவுமே அந்த பிச்சி செடி பக்கத்தில் தான் இருக்குது. அது அந்த பந்தலில் க்ரீப் ஆகட்டுங்கிறனால இங்கே நம்ம விட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற 25% செடிகளை பற்றி, செடிகளும் மரங்களையும் பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீதி இருக்க செடிகள் மரங்களை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நான் பேசுகிற விதத்தை மாற்றணும், இல்லை இன்னும் டீட்டெயில்டாக பேசணும், இல்லை இன்னும் நீங்கள் ஷார்ட்டாக பேசணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.